நான் உங்கள் கேஎன்எஸ் பாபு கணேஷ் பேசுகிறேன். வெற்றி பெற்ற அனைத்து ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்கள். சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்ற திரு குண்டச்சா, கதிரேசன், இவங்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருமே இந்த வாட்டி தேர்தல் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நமக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் கேஆர்ஜி அவர்கள் தலைமையில் இருக்கும்போது நம்மளுடைய ட்ரைலருக்கு, சாங்ஸுக்கு கூட எல்லா சேனல்ல இருந்தும், ஈவன் கேபிள் டிவிலேருந்து கூட நமக்கு வருமானம் வந்துகிட்டு இருந்தது. இப்போ டிஜிட்டல் மீடியா நிறைய ஆயிடுச்சு. நம்ம சாங்ஸ், ட்ரைலர்ஸ்லாம் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. பட் ப்ரொடியூசர்ஸ்க்கு இன்கமே கிடையாது. அதே போல் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் ட்ரைலர் ஃபங்க்ஷனுக்கும் மிகப்பெரிய ஒரு ரீச் கிடைக்கும். அந்த அளவுக்கு மீடியா எல்லோரும் கம்பல்சரி அசம்பிள் ஆவாங்க. கிளாஷ் ஆகாத அளவுக்கு ப்ரெஸ் மீட்லாம் இருக்கும். அது மாதிரி விஷயங்களை மீண்டும் செயல்படுத்தினா நல்லாயிருக்கும். அதே போல் எல்லா சேனல்லையும் அவங்களுக்கு கம்பல்சரியாக படங்கள் தேவை. ஸோ ஒரு டெலிகாஸ்ட்டுக்கு இவ்வளோன்னு ஒரு ரேட் அப்போ ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு சேனலும் அந்த அமௌண்ட்டை முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்தில் கட்டுவாங்க. ஸோ அந்த சாங்ஸு, ட்ரைலர்லேருந்து சின்ன படங்களுடைய டெலிகாஸ்ட்டு கூட ஆஃப்டர் ரிலீஸ் எல்லா சேனல்லையும் வரா மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருந்தாங்க. அதான் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ஓடிடி வந்ததுனால, பிகாஸ் நான் ஒரு ஓடிடியை ஐஎஃப்டிவின்ற ஓடிடியை வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓடிடி ரெவென்யூ ஷேரிங் போனாலே, அதாவது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிட்டாங்கன்னா எந்த படம் டெலிகாஸ்ட் பண்ணாலும் அந்த படத்துக்கு ஒரு ரெவென்யூ வரும். ரெவென்யூ ஷேரிங் பேசிஸில் 60-40 அது மாதிரி ஒரு ரெவென்யூ ஷேரிங் பேசிஸில் படத்தை விற்க வேணாம். எல்லா ப்ரொடியூசருக்கும் சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட அது எத்தனை டெலிகாஸ்ட் போடுறாங்களோ அவ்வளோ ரெவென்யூ வர மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நிறைய இருக்குது. இதெல்லாம் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். இதை நம்ம செயல்படுத்தினோம்னா மிகப்பெரிய ஒரு உதவியாக எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இருக்கோம். ஈவன் சாங்ஸு, கிளிப்பிங்ஸில் கூட நம்ம இன்கம்மை ஜென்ரேட் பண்ணலாம். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.